உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி தமிழர்களுக்கு எனது அன்பான அழகான வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கிளியூரிலிருந்து உங்கள் ஆஃப்ரின் பானு. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பேச போறோம்னு நினைக்கிறீங்களா? வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வெளிநாட்டு மாப்பிள்ளையும் இலவு காக்கும் பெண் கிளியும். என்ன பேச போறோம்? வெளிநாட்டு மாப்பிள்ளையும் இலவு காக்கும் பெண் கிளியும். திருமணமான வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் ஒதுக்கி படியுங்கள். அனைவரின் மனதும் ஒரு கணம் குமுறும். சுமார் 4 வருடங்களுக்கு முன்பு இணையதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான வரிகள் இவை. எழுதியவர் யாரென்று தெரியாவிட்டாலும் எழுதிய உள்ளத்தின் வெளிப்பாடு உண்மையில் நிஜம்தான். உள்ளூரில் மாப்பிள்ளை பார்க்க சொன்னால் பெண், அயல் நாட்டில் வேலை செய்பவனை கட்டி கொடுத்தார்கள் உறவுகள். அவள் மனதாய் நான், திரும்பி வந்துவிடு என் கனவா, வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாமே. என் மகளின் மாப்பிள்ளை வெளிநாடு ஒன்றில் பெரிய பதவியில் இருக்கிறார் என்று பெருமை பேசுபவர்களிடம் சொல்ல முடியாதவைகள் நிறையவே இருக்கிறது கனவா. கனவா, கனவோடு 1 மாதம், கனவுகளோடு 11 மாதமா? 12 வருடம் ஒரு முறை குறிஞ்சிப்பூ, 5 வருடம் ஒரு முறை ஒலிம்பிக், 4 வருடம் ஒரு முறை உலகக்கோப்பை கிரிக்கெட், வருடம் ஒரு முறை மட்டுமே எனக்கு கணவன். நீளும் பட்டியலோடு நீயும் இணைந்து கொண்டாய். இது எனக்கான வரமா அல்லது சாபமா? கண்ணாடி முன் நின்று மெய்யாய் முகச்சாயம் பூசி பொய்யாய் புன்னகைக்கும் போது என் கண்ணீரை கண்ணாடி தடுக்கவில்லையே கனவா. இது என்னுடைய வரமா சாபமா? மறைந்திருந்து கட்டிப்பிடிப்பாய், கையில் இருப்பதை தட்டி பறிப்பாய். கெஞ்சுவதும் மிஞ்சுவதும் அழுவதும் அணைப்பதும் கண்டிப்பதும் கண்ணடிப்பதும் இடைக்கிள்ளி நகை சொல்லி அந்நேரம் சொல்வாயடா, அடி கள்ளி, இவையெல்லாம் 1 மாதம் தந்துவிட்டு என்னை தீயில் தள்ளி வாழ்வு அள்ளி சென்று விட்டாளே. என் கனவா, கனவா, எல்லாமே கனவா. நான் தாகத்தில் நிற்கிறேன், நீ கிணறு வெட்டுகிறாய். நான் மோகத்தில் நிற்கிறேன், நீ விசாவை காட்டுகிறாய். நியாயமாடா இது? 30 நாள் சந்தோஷத்தில் 3 நாள் மாத விளக்காய் கழிந்து போக மீதி நாட்கள் ஆடம்பர வாழ்க்கை, உல்லாச உறவு, சுருக்கமாய் சில உறவுகளோடு மட்டும் சுகம் விசாரிக்கும் பாசாங்கு வாழ்க்கை எனக்கு புளித்து விட்டது கனவா. தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கடையா? எப்போதாவது வருவதற்கு நீ என்ன கரடி காணும் பிறையா? இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதியா? பணம் வரும், பாசம் வருமா? பணம் தரும் ஏடிஎம் முத்தமாவது தருமா? நீ இழுத்து சென்ற பெட்டியோடு நான் ஒட்டிவிட்ட என் இதயம் அனுமதிக்கப்பட எடையை விட அதிகமாகிவிட்டதால் விமான நிலையத்திலேயே விட்டு விட்டாயா? பாலைவனத்திலும் ஏசியினுள் நீ வாழ, மார்கழியிலும் வறண்டது என் வாழ்வு மட்டுமே கனவா. திரும்பி வந்துவிடு என் கனவா, வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாமே. விட்டு கொடுத்து தொட்டு பிடித்து தேவையறிந்து சேவை புரிந்து உனக்காய் நான் விழித்து எனக்காக நீ உழைத்து தாமதத்தில் வரும் தவிப்பு, தூங்குவதாய் உன் நடிப்பு. விழித்துவிடு கனவா, விழித்துவிடு. வார விடுமுறையில் பிரியாணி, காசில்லா நேரத்தில் பட்டினி. இப்படி காமம் மட்டுமின்றி எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என் கனவா. ஈச்சமரம் சாய்ந்து நீ அனுப்பிய புகைப்படம், அந்த மரமாய் நான் இருக்க வெண்ணி வெதும்பும் என் மனம். வந்துவிடு கனவா, வந்துவிடு. அந்த கடவுச்சீட்டு வேண்டாம், கிழித்து விடு. விசாரித்து விட்டு போகாதே என் கனவா. விசாவை ரத்து செய்துவிட்டு வாயடா. இல்லையேல் விவாகரத்து செய்துவிட்டு போ. நானும் கண்ணகியாக வேண்டும், ஊர் ஊராய் எரிப்பதற்கு அல்ல, நாடு நாடாய் சென்று கடவுச்சீட்டு காரியாலயங்களை மட்டுமே எரிப்பதற்கு.